ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், women often outlive men but in poorer health. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா லான்செட். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு ஆணை விட பெண் வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பார்க்கும்போது புவரராக இருக்குது. ஆல்சோ உலகளவில் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு வந்து டிசீஸ் அதிகமாக சுமந்துட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க சீக்கிரமாக வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக ரிப்போர்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிசீஸ் பர்டன். 2021 படி பார்க்கும்போது ஆண்களுக்கு மொத்த டாப் 20 டிசீசஸில் 13 டிசீசஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19, அப்புறம் லிவர் டிசீசஸ், கார்டியோவாஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ரோட் இன்ஜுரிஸ். ஸோ இந்த மாதிரியான டிசீசஸ் வந்து காமனாக ஒரு ஆண்கள்கிட்ட பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் அவங்க சீக்கிரமாக இறந்துடுறாங்க அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி டு உமன். அப்படியே ஆன் தி அதர் ஹேண்ட் பார்க்கும்போது உமனுக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வரமாட்டேங்குது, பட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டிப்ரெஷன், அப்புறம் ஹெடேக் டிஸார்டர்ஸ் அண்ட் மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ், அதாவது மசில் பெயின், அப்புறம் இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின், அதுதான் அது சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா COVID-19 மூலிமா ஆண்கள் தான் வந்து ஒரு 45% இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், இது ஒரு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ். சாரி இஃப் ஐ ப்ரொனவுன்ஸ்ட் இட் ராங். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா கம்பேரிட்டிவாக விமெனுக்கும் மென்னுக்கும் பார்க்கும்போது மென் பார்த்தோன்னா இந்த டிசீஸ்னால 45% இறக்குறாங்க. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, நார்மலாக வைடாக இருக்கும். இப்போ இந்த டிசீஸ் வந்ததுனால நேரோவாக ஆகிடும், குறுகிடும். ஸோ அப்போ பிளட் வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு கஷ்டப்படும். அண்ட் இந்த மாதிரி அவங்க சீக்கிரமாக இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் தான் காரணம். இப்போ நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். இது ஒரு ஸ்கீம், டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா Jan 1, 2023. அண்ட் இந்த ஸ்கீமோட லைஃப் பார்த்தீங்கன்னா December 31, 2023 முடிய வேண்டியது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டில் June 30, 2025. இப்போ நம்ம ஸ்கீம்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கீமோட பேரே தெரியுது, டிஜிட்டல் ஹெல்த். இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா பேஷண்ட்ஸோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ண போகிறாங்க. அண்ட் அதை ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் ஹெல்த் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்ப்போம். இது ஒரு ஆதார் கார்டு மாதிரி. லைக் இதில் வந்து ஒரு 14 டிஜிட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே பேஷண்ட் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஐடி வந்து லிங்க் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் இதில் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அது முதல் கொண்டு இதில் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இது போல் ஸ்டோரும் பண்ணி வைக்கலாம் அண்ட் ஷேரும் பண்ணலாம். பேக் டு டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீம். இது யார் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அண்ட் இந்த மாதிரி நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இவங்களோட வேலை. அண்ட் அடிஷ்னலாக சில கைட்லைன்ஸும் தருவாங்க ரிலேட்டட் டு நான் ஏர்லியர் சொன்ன அந்த ஸ்கீம் ஜன் ஆரோக்கிய யோஜனா. அண்ட் இந்த டிஜிட்டல் ஹெல்த் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கான டெக்னிக்கல் வேலை இது எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஸ்கீம் தான் இவங்க கீழே இருக்குது. அண்ட் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஹெல்த்தை வளர்க்குறது. அண்ட் இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் மூலியமாக லைக் மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் லெபார்ட்டரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 2 சிஸ்டமுக்கும் தேவையான சாஃப்ட்வேரை ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் அவங்களால வாங்க முடிகிற அளவுக்கு ஒரு இன்சென்டிவைஸ் கொடுக்க போகிறாங்க, ஊக்கத்தொகை. இப்போ நம்ம எப்படி இவங்க இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதாவது இப்போ ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. லைக் கவர்மெண்ட், அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், அப்புறம் டயக்னாஸ்டிக் லேப்ஸு அண்ட் ஃபார்மசிஸு, இங்கெல்லாம் மாதத்தில் ஒரு 100 டிஜிட்டைசேஷன் பண்ணாங்கனாக்கா அண்ட் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது 20 ரூபீஸ் தர போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 crores இன்சென்டிவ்ஸாக அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக வேலை செய்கிற சில டிஜிட்டல் சொல்யூஷன் கம்பெனிஸ்,
அவங்களும் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆவாங்க.